இன்னைக்கு வந்துட்டு புதுசா ஒரு ஐட்டம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்துச்சு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி வந்துச்சா? அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் இப்போ வந்துட்டு சிக்கன நார்மலா மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அது கூடவே மைதா மாவும் பெனஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து சாலட் ரெடி பண்ணணும். அந்த சாலடுக்கு ட்ரெஸ்ஸிங் வந்து ரெடி பண்ண போறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து முழுக்க முழுக்க எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் வச்சு மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்ற எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்ல. ஸோ ஹங்கர்டை வந்துட்டு நல்லா க்ரீமா விஸ்க் பண்ணிட்டு, அது கூட வந்து மயோனைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸு கூடவே வந்துட்டு சால்ட்டு அண்ட் பெப்பர் பவுட்ரு, லெமன் ஜூஸு, கொஞ்சம் வந்து காய்ச்சின பால் இருக்கும்ல, அதை வந்து சேர்த்துருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நிஜமாக இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து சூப்பராக வரும்னு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு சாலட் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. சாலட்டில் ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன வெஜ்ஜீஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பரு, கேரட்டு அண்ட் கேபேஜ், அது கூட வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னு. எஸ், ஷவர்மா தான் ட்ரை பண்ணுறேன் வீட்லேயே. சரி, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு சிக்கனை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். டீப் ஃப்ரை பண்ணலை. ஷாலோ ஃப்ரை பண்ணுறப்ப எனக்கு வந்து அந்த ரோஸ்டடாக வரும்ல, நம்ம அந்த ஷவர்மாவில் அந்த சிக்கன் வந்து ஒரு மாதிரி அந்த டெக்ஸ்சர் இருக்கும்ல, அது வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் நான் ஷாலோ ஃப்ரையே பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜீஸ் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வெஜ்ஜீஸை வந்துட்டு சாலட் ட்ரெஸ்ஸிங்கோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாகவே தேவைப்பட்டுச்சு எனக்கு. பட் ஆனால் எனக்கு பத்தலை, குவான்டிட்டி ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்ச் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மைதா மாவு, அந்த வெளியில் இருக்க அந்த ப்ரெட் இருக்குதுல்ல, பீட்டா ப்ரெட் வந்து நான் செய்யலை. நான் வந்துட்டு நார்மல் மைதா சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா எனக்கு இது எப்படி வரும்னு தெரியல ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நிஜமாவே இது இவ்வளோ சூப்பராக வரும்னு. லிட்டரலாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாராச்சும் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.